கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 1 யோவான் 4:16. தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:16. தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்கே யார் சொல்கிறாங்க அப்படின்னா ஏசப்பா சொல்கிறாங்க. ஏசப்பா எப்போவுமே அன்பான தெய்வமாக இருக்கார். ஆமேன். எப்பவுமே நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறாரு. ஆமேன். அவரோட அன்புக்கு அளவில்லை. அவரோட அன்புக்கு எதுவுமே இணையாகவே முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறார். அந்த அன்பை எவ்வளோ வச்சாலும் அளக்கவே முடியாது. ஆமேன். நீங்கள் நினைக்கிறீங்களே, நான் பாவியாக இருக்குன்னு ஏசப்பா நேசிக்கிறாரா? ஏசப்பா உங்களையும் நேசிக்கிறார். உங்களுக்காக தான் பூமிக்கு வந்தார். பாவிகளை ரட்சிக்க தான் ஏசப்பா பூமிக்கு வந்தார். ஆமேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்கள் பாவத்தை விட்டுட்டு ஏசப்பாக்காக வாழும்போது, அவர் ரத்தத்தினால கழுவப்படும் போது ஏசப்பா உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை பார்த்தா சொல்கிறார், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன் மேலே அன்பாக இருக்கேன், யாரும் இல்லை நினச்சி கலங்குறல, என் கூட யாருமே இல்லை, நான் தனியாக இருக்கேன், இந்த உலகத்தில் நான் மட்டும் தனியாக இருக்கேன்னு கலங்குறல ஏசப்பா இன்னைக்கு சொல்கிறாரு, இந்த உலகத்தையே படைத்தவர் நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? யோசேப்பு யாருமே இல்லாதவராக தான் எகிப்துக்கு போனார். ஆனால் எகிப்தில் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். ஆமேன். அதே மாதிரி யாரும் இல்லாத நிலைமையில் இருக்க உங்களையும் ஏசப்பா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.